guys, welcome to our yet another new video. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் தலைவாசோட என்விபி பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து அவுட்டாக இருக்குது. ஒவ்வொரு டீம்ஸும் அவங்களோட என்விபி பிளேயர்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் 15th-16th ஆகஸ்ட்டில் இருக்கிறதுனால இப்போ நம்ம டீமில் சூஸ் பண்ணிருக்கிற 3 என்விபி பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார். இவரோட தமிழ்நாடு சீனியர்ஸ் பிளேயர், கஸ்டம் டிபார்ட்மெண்ட் விளையாடிட்டுருக்காரு தமிழ்நாட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல சால்டன் ரைடர்னு சொல்லலாம். கடைசியாக வந்து ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்க ஒரு ரைடர்னு சொல்லலாம். ரைட் சைட் ரைடரு, ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சனும் கூட. இங்கே அவரோட கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவரோட ஸ்கில் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன மாதிரி ரைடரு, நல்ல மாதிரி ரைட் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸ் ஆடுவார் அப்படின்றது நிறையா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கோ அதேமாதிரி தமிழ் ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பையனை பற்றி. ஏன்னா நடக்கிற லோக்கல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஏ-கிரேட் மேட்ச் நடக்கிறதுனாலும் சரி, ஒரு ஆல் இண்டியா லெவல் மேட்ச் நடக்கிறதுனால இந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லாமல் ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. இப்போ இந்த மேட்ச் நீங்கள் பார்க்குறதே வந்துட்டு அவர் ஆப்போசிட்டாக ஆடுறது தமிழ்நாடுக்கும் கஸ்டம்ஸ் டீம் வர்சஸ் தமிழ்நாடு போலீஸ். இது அந்த டீம் மேட்ச்லேயே அவர் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் தமிழ் தலைவாசுக்கும் வந்துட்டு விளையாடிட்டு தான் இருக்கார். என்ஒய்பியாக சைன் பண்ணதுலேருந்து தமிழ்நாட்டு நடக்கிற டோர்னமெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்காரு. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரை நம்ம கோர்ட்டில் பார்க்க ரெடியாக இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் பேர் வந்து தீரஜ் பைல்மாரே. இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் விளையாடுறவர். ஒரு நல்ல ஒரு டாரான ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபிசிக்கான ஒரு ரைடராக தெரியுறாரு. இவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டேட் நேஷனல்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்க இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது விளையாடிட்டு யுவா கபடி சீரிஸ் வந்து தமிழ்நாடு சீரிஸ் நடந்த மாதிரி மகாராஷ்டிரா நடந்தது. அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்ற ஜஸ்ட் ஒரு கிளிப் எக்ஸாம்பிள் வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரைடர்ஸாக தெரியுறாரு. ஃபிசிக் வைஸ்லையும் சரி, திங்கிங் எபிலிட்டி வைஸ்லையும் சரி. ஸோ நம்ம டீமுக்கு ஒரு நல்ல அடிஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு டீமுக்கு வந்து ரைட் சைட் ரைடர்ஸ் எப்பயுமே இல்லைன்ற ஒரு குறை இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து நமக்கு என்ன தான் மசானா மொத்தமும் சதீஷ் கண்ணனும் இருந்தாலும் அவங்க 2 பேருமே அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணல டீமில். ஸோ இந்த இயர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் இவரை. லெட்ஸ் ஹோப் டு see him in மேட். நம்ம டீமோட 3rd என்விபி பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் கவாடே. இவர் ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ஜூனியர் நேஷனல்ஸ் பிளேயர், புனேல இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். லெஃப்ட் கவர் டிஃபெண்டர்ஸ் வந்து நம்ம டீமில் எப்பவுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணதில்லை. பட் ஆனால் இவர் வந்து அந்த ஃபார்ச்சூன் சேஞ்ச் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு நினைக்கிறீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஜூனியர் நேஷனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸு. இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டி ஹோல்ட் இருக்குது அந்த பையன்கிட்ட. இப்போலாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வந்து ப்ரோ கபடியில் வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் வேணும், நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரூவன் கமோடிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த டைப்பில் வந்து இந்த பையன் நல்லா ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரா சீனியர் நேஷனல்ஸ்லேயும் அவன் வந்துட்டு புனேக்காக விளையாடிருக்கான். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அந்த பையன்கிட்ட. லெட்ஸ் ஹோப் ஃபார் ஹிம் டு see ஆன் த மேட். அண்ட் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 3 பேர் தான் தமிழ் தலைவாஸ்க்கு செலக்டாக இருக்க பிளேயர்ஸ். தீரஜ் ரைட் ரைடர், அனுஜ் லெஃப்ட் கவர் அண்ட் ராம்குமார் ரைட் ரைடர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஹோப்ஃபுல்லி இவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். நம்ம இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் கைஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.